ஹாய்ங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 5:40க்குலாம் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. காலையில் 6 to 7 செவ்வாய் ஹோரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மலாக எப்பவும் போல் பூவெல்லாம் வச்சு மேலே வந்து சாமிக்கு விளக்கேற்றிட்டேங்க. செவ்வாய்க்கிழமைங்கிறனால துர்க்கை அம்மனுக்கும் விளக்கேற்றிருந்தேன். அதுக்கப்புறமா முருகர் எடுத்து நான் கீழே வச்சு அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வந்து வெத்தலை தீபம் நான் ஏற்றினேங்க. சரி, ஃபஸ்ட்டே வந்து எடுக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணி விட்டு முருகர் நம்ம நல்லா இது மட்டும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் விட்டு நான் எனக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக வந்து கற்பூரம் ஆரத்திலாம் காட்டிட்டு சாமி நல்லா கும்பிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை வந்து நீங்கள் நினைக்கலனாட்ட இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினைக்கலாம். அத்தை வந்து காட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தாங்க. ஸோ பெரிய வெத்தலையாக தான் இருந்துச்சு. அப்புறம் நெய்வேத்தியமாக வந்து வாழைப்பழமும் வெத்தலையும் தாங்க வச்சுருந்தேன். நம்ம வாழை மரத்தில் வந்த பழம் தான் அது. அப்புறம் சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் வந்துட்டு ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி காஃபி